ஒரு சிறிய கிராமத்துல காற்று கூட சத்தம் போட தயங்கும் அந்த அமைதியான ஊர்ல வாழ்ந்து வந்தான் விவசாயி முருகேசன். அவனிடம் இருந்தது ஒரு காலத்துல வீட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு நல்ல பசு. ஆனா இப்போது வயதும் பசியும் வேலைப்பழுவும் அந்த பசுவை முழுக்க முடிச்சு போட்ட மாதிரி பலவீனமாக்கி விட்டது. ஒரு காலத்துல தினமும் பால் பொங்க வைக்கும் அந்த பசு இப்போது நின்றாலே குலுங்கும் அளவுக்கு மெலிந்து போனது. எலும்புகள் தோலை கிழித்து வெளியே வரப்போகிறது போல இருந்தது. ஆனா முருகேசன், அவனுக்கு அப்படி ஒன்றும் தெரியவே தெரியாது போல இருந்தான். காலை முதல் மாலை வரை வேலை வாங்குவான். பசு சோர்ந்து நின்றாலும், பால் வரல, உன்னால என்ன பயன் என்று திட்டுவான். மாலை வந்தால் கயிறை அவிழ்த்து, போய் உன் வாய்க்கு நீயே சாப்பாடு தேடிக்கோ என்று தள்ளிவிடுவான். அந்த இரவுகள் அந்த பசுவுக்கு பெரும் போராட்டம். இருள் முழுக்க உணவு எதுவும் இல்லாமல் நடக்கிறதா விழுகிறதா தானே அறியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு அடியும் ஒரு வேதனை. அப்படி ஒரு இரவு பசு முழுக்க சோர்ந்து ஓரமாக நின்றால் அங்கே ஒரு கருப்பு நாய் அமைதியாக வந்தது. பசுவின் நிலை பார்த்ததும் அது நின்றபடியே கேட்டது, அக்கா, என்னாச்சு? எது உங்களை இவ்வளவு துன்பப்பட வைக்குது? பசு மூச்சை இழுத்து வருத்தத்தோட சொன்னது, என்ன சொல்றது நாய்சகோ, என் எஜமான் எனக்கு ஒரு தானியமும் தரமாட்டார். பகல் முழுக்க வேலை வாங்குவார், இரவில் கயிறை அவிழ்த்து உயிரோடு இருந்தா போதும் என்று அனுப்பிவிடுவார். நாய் அமைதியாக கேட்டது. பசுவின் குரலில் இருந்த அந்த தேக்கம், அந்த வலி அதை புரிந்து கொண்டது. சிறிது நேரம் கழித்து மெதுவாக சொன்னது, அக்கா, நீங்க இப்படி பசி தாங்க வேண்டியதில்லை. என்னோட கூட வாங்க. இந்த கிராமத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய புல்தோட்டம் இருக்கு. அங்க நான் தான் ரகசிய வாயில் ஒன்றை தோண்டி வைத்திருக்கேன். ஒவ்வொரு இரவும் போய் சாப்பிட்டு வரேன். நீங்களும் வந்தா உங்கள் உடம்பு மீண்டும் பலம் பெறும். பசுவின் கண்களில் மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய நம்பிக்கை வெளிச்சம் தெரிந்தது. வாங்க நாய்சகோ, நீங்க சொல்ற வழியில நான் வர்றேன். அந்த இரவே இருவரும் நிசப்தமா அந்த புல்தோட்டத்துக்கு சென்றார்கள். நில ஒளியில் புல்மேல் படும் பனி ஒளி, அது பசுவுக்கு சொர்க்கமே போல இருந்தது. அந்த பசு அந்த இரவு மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக வயிறு நிறைய சாப்பிட்டது. அது உடம்புக்கு மட்டுமல்ல, அது உள்ளத்துக்கும் ஒரு உயிரோட்டம் கொடுத்தது. அதற்கு பிறகு தினமும் இரவு இருவரும் சேர்ந்து போய் சாப்பிட்டு வராங்க. மெல்ல பசுவின் உடம்பு மீண்டும் பலம் பெற்றது. ரோமங்கள் பிரகாசமாய் மினுக்கியது. நடைக்கே தன்னம்பிக்கை வந்தது. அப்படி ஒரு இரவு வயிறு நிரம்பி நிறைய சாப்பிட்ட பசு அதிக மகிழ்ச்சியில தலை உயர்த்தி வால் அசைத்து மெல்ல அம்மா அம்மா என்று கத்த ஆரம்பித்தது. நாய் அதிர்ச்சியாய் எழுந்தது. அக்கா, சத்தம் போடாதீங்க, நாம ரகசியமா உள்ள வந்திருக்கோம். காவலாளிகள் கேட்டா நம்மை கொன்னுடுவாங்க. ஆனா பசு நிமிர்ந்து அகங்காரத்தோட சொன்னது, நீங்க வெறும் நாய். இசை என்னன்னு தெரியுமா? என் குரல் தோட்டத்தையே ஆட வைக்கும். நாய் கெஞ்சியது, அக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப வேண்டாம், அபாயம். ஆனா அகங்காரம் ஒரு முறை பிடித்தால் அது யாரையும் கேட்காது. பசு கோபம் கொண்டு, உலகமே என் குரலை கேட்கும், நீங்க பாருங்க. நாய் ஒரு நொடி யோசித்தது. பசுவை காப்பாற்ற ஒரே வழி. அது மெதுவாக சொன்னது, சரி அக்கா, நீங்க பெரிய கலைஞர். உங்க குரலுக்கு தாமரை மாலை எடுத்து வரேன். 10 நிமிஷம் காத்துருங்க. நான் வந்து மாலையை வச்ச பிறகு பாடுங்க. பசு மகிழ்ச்சியோட ஒத்துக்கொண்டது. நாய் ஓடிச் சென்று இருளுக்குள் மறைந்ததும் அடுத்த நொடியே பசு கண்களை மூடி தலை உயர்த்தி முழு சக்தியோட கத்த ஆரம்பித்தது. அம்மா அம்மா அம்மா! அந்த சத்தம் தோட்டமெல்லாம் எதிரொலிச்சது. காவலாளிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதுதான் நம்ம புள்ளை தின்ற பசு என்று கத்திக்கிட்டு கட்டைகளோடு ஓடி வந்தார்கள். அவர்கள் பசுவை இரக்கமில்லாமல் அடித்தார்கள். பசு தரையில் விழுந்து கிடக்கும் வரைதான் அடித்தது. தொலைவில் மரம் பின்னால் நின்ற நாய் பார்த்து கொண்டு வலி கலந்த குரலில் மெதுவாக சொன்னது, நல்ல நண்பனின் அறிவுரையை மதிக்காதவன் தன் தவறால் தானே விழுவான். எச்சரிக்கை என்பது கண்டிப்பில்லை, அது அன்பு. அதை கேட்காத காதுகள் கஷ்டத்தில்தான் உண்மை பார்க்கும். அன்பான நண்பர்களே, அகங்காரம் நம்மை குருடாக்கும், ஆனா அறிவுரை உயிர் காக்கும்.